நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இருக்கும். இப்போ திருச்சியில் வந்து ஜோத்பூர் வரைக்கும் போக போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸில். இப்போ கரெக்டாக மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3:30 மணி ஆகுது. வீட்டிலேருந்து ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு காலையில் ஏந்திரிச்சு கரெக்டாக ரெடி ஆகிட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் லேட்டாக தாங்க வந்திருக்கோம். ஏன்னா ட்ரெயின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4:45க்கு தான் ட்ரெயினே இருக்குது. இப்போ அரை மணி நேரம் கரெக்டாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் விசாரித்து பார்த்ததில் வந்து ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வருதான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா காலையில் நேரம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரஷ் எல்லாம் இருக்காது. வாங்க இப்போ வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. வந்து பார்ப்போம் எப்படி. திருச்சியில் வந்து டைரெக்டாக வந்து ஜாம்நகர் வரைக்கும் போகிற ட்ரெயினோட பேர் வந்து ஜாம்நகர் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து ஜோத்பூர், நாக்பூர், அது மாதிரி வந்து அகமதாபாத் இந்த மாதிரி இடத்த வந்து நிறைய தாண்டி வந்து போயிட்டுருக்கு. இது வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் போகுது. இந்த ஜாம்நகர் போகிற ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து தான் நிறையா விட்டு போகுது. சப்போஸ் நம்பர் 1 வரலன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ட்ரெயின் எப்பப்பா வரும், ட்ரெயின் வந்துருச்சா போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து பயப்படாதீங்க, ட்ரெயின் வந்து ஒரு 15-20 நிமிஷம் இங்கே தான் நிற்கும். ட்ரெயின் வந்து கரெக்டாக 4:45 தான் போகும். பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து அவங்க ரொம்பவே பயப்பட்டு இருக்காங்க. ஜோத்பூருக்கு யார் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியும் அப்புறம் வந்து அத்தையும் போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து ஏசி வீல் சேரில் வந்து நம்ம ஸ்லீப்பரில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோன்னு சீட்டு வந்து எத்தனை நம்பரில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வாங்க பார்ப்போம். ஒரு வழியாக வந்து சீட்டில் கண்டுபிடிச்சிருந்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சாச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த தலைகாணி, அந்த கம்பல் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஏசி டெம்பரேச்சரும் கூட வந்து ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டு வந்தாச்சு. இந்த ட்ரெயினும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன் 4:45 நிமிஷமும் இப்போ ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினில் என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு பாருங்கன்னா ஹம்சஃபர்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹம்சஃபருங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வந்து நம்ம ஃப்ரெண்டாக கூட எடுத்துக்கலாம். பார்ட்னரோ ஃப்ரெண்டோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்த்து விட்டா போதுங்க. அதான் எனக்கு தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. அங்கே சிக்னலும் காமிச்சிட்டாப்புல. சரின்னு சொல்லி அவருக்கு டாட்டா பாபாய் சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு ஒரு வேலையாக. இப்போ வந்து நான் டீ எங்கே இருக்குன்னு இப்போ தேடிட்டு இருக்கேன். டீ வந்து ஒரு வேலையாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இவர் வந்து தூங்கிட்டு இருந்தாப்புல பாவம். ஏன்னா காலையில் வந்து 4:30 மணி இல்லை. ஒரு வேலையாக வந்து நம்ம டீயை வாங்கி டீயை குடிச்சாச்சு. இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஏற்றி விட்டாச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள வந்து ட்ரெயினில் வந்து சேஃபாக வந்து ஏற்றி விட்டாச்சு, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலையில் வந்து 4:30 மணியோட வந்து கூட்டம் வந்து இவ்வளோ இருக்குது. இது வந்து மேலே வந்து பிரிட்ஜில் வந்து எடுத்ததுங்க. எவ்வளோ அழகான ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கிளைமேட்லாம் பாருங்கள், வேறு லெவலுங்க. காலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.